ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாம இருக்காங்க. நெறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், உமன் ஆண்டர்பிரினர்ஸ் நல்ல பொருள் வச்சிருப்பாங்க. ஆனா விக்க தெரியாம இருக்காங்க. போய் ரோடா இல்ல கடையா வித்துக்கிட்டு இருப்பாங்க. சவரி முடி கூட இப்போதைக்கு பெரிய பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேசிக் பிசினஸ் இந்த காமர்ஸ் ட்ரைனிங் இன்னைக்கு நீங்க அட்டென்ட் பண்ண மாதிரியே வாரம் அட்டென்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ஃபேமிலிஸ் இல்ல தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஏதாச்சும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வேணும்னாலும் நாங்க வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பேசிக் காமர்ஸ் ட்ரைனிங். இது ஃபுல் தமிழ்ல தான். மற்றதெல்லாம் கஸ்டமர் ஓரியன்டாக தான் நாங்கள் பண்ணுறது. அவங்க ப்ரிஃபர்ட் லாங்குவேஜில் பண்ணுறோம். அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சர்வீஸ். இது வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். நான் வந்து இந்த பொருள் தயாரிக்கிறேன். இந்த பொருளை யாருமே தயாரிக்கல. ஆனால் எனக்கு சேல்ஸ் பண்ண தெரியல. இந்த அமேசான்லாம் தெரியாது தம்பி. எனக்கு ஜிஎஸ்டிலாம் கட்ட முடியாது. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, எங்கள் டீம் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை பார்த்துட்டு குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு, இதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக உங்கள் பொருளில் நாங்களே வாங்கி நாங்களே லிஸ்ட் பண்ணி நாங்களே சேல்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவோம். அதுதான் அந்த சர்வீஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பு. இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். சில பேர் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நான் என்கிட்ட 1000 பொருள் இருக்கு, 2000 பொருள் இருக்கு, யாராச்சும் வாங்கிக்கிறங்க, எப்படி விற்கிறதுனே தெரியல அப்படின்னு ஹோல்சேல் பிஸ்னஸில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் இதை இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு யாராச்சும் விற்று கொடுங்கன்ட்டு. ரெண்டாவது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருப்பாங்க. நான் ஐடிசி பிராண்டு இல்லை நான் டாடா பிராண்ட்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. கடையா போய் வித்தாலும் எவனுமே வாங்க மாட்டேங்கிறான். இவங்க என்ன பண்ணலாம், டைரக்டாவே ரீட்டைல்ல விற்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ல வித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், நல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 3 சர்வீஸும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா, நான் மேனுஃபேக்சரர் ப்ரோ, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோ அப்படின்னு நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா, இது முடிஞ்ச பிறகு ஒரு ஃபார்ம் நான் தருவேன். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதும். எங்கள் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலாக வரனாலும் வரலாம். இல்லாட்டி உங்களோட ப்ராடக்ட்டை கொரியர் மூலமாக நாங்களே இனிஷியேட் பண்ணி இங்கே குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் ஃபர்தராக. ரெண்டாவது 4வது ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சப்போர்ட் சர்வீஸ். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் நான் ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பிரதர். பட் எனக்கு வந்து ஒன்றுமே சேல்ஸே ஆக மாட்டேங்குது. என்னதான் போட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக், அந்த சீக்ரெட் ரெசிபி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நாங்கள் 3 இயர்ஸாக அந்த பிஸ்னஸில் இருந்தனால எங்களுக்கு ஓரளவு அந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரேட் தெரியும். அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களோட சேல்ஸையும் உங்களோட ப்ராடக்ட்டையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரைனிங். சில பேர் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிருக்கும், எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரியாது. அது அவங்களுக்கான ப்ராப்பர் கைட்லைன்ஸ். ஸோ இது வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸில் 1-on-1 நடத்துகிறோம். இது வந்து ஒரு 200 rupees per hour சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த சர்வீஸ் தேவைன்னா சொல்லுங்கள், நான் கால் பண்ணி அப்புறமாடி கூட பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் குளோபல் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரைனிங். இது வந்து இப்போ நான் அந்த 13 மார்க்கெட் பிளேஸ்லேயே எப்படி சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு 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 கேஸ் ஸ்டடி பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அதோட குளோபல் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரைனிங் அது ஒரு 2 hour ஆன்லைன் செஷன், 200 rupees அது. அப்புறம் என்னால் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ண முடியாது ப்ரோ, நான் வந்து சர்வீஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்றபோது, இந்த காமர்ஸ் பிஸ்னஸில் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சர்வீஸு. அந்த சர்வீஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த இப்போ அமேசான் லோக்கல் ஷாப்ஸ் வந்துருச்சு. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா பொருளையும் அவங்களால லாஜிஸ்டிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க லிக்விடு, இன்ஃப்ளேமபிள் ப்ராடக்ட்ஸு, கொஞ்சம் ஹசார்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க லாஜிஸ்டிக்ஸ் வந்து நீங்களே பார்த்துக்கிறங்குவாங்க. அப்போல என்ன ஆகும், செலர் வந்து இந்தியா போஸ்ட் அப்புறம் வேற ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி டிடிசி, டிஹெச்எல், டெலிவரி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸை தேடி போவாங்க. அதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கான ட்ரைனிங் தான் இது. இது வந்து ப்ராடக்ட் பற்றின இது ட்ரைனிங் இல்லை, லாஜிஸ்டிக் சர்வீஸ் பற்றின ஒரு ட்ரைனிங். அது வந்து 3 hours ஆன்லைன் செஷன். அது 300 rupees ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கொடுக்கலாம். அப்புறம் வந்து A to Z KDP. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் புக்ஸ் எழுதுறேன், நான் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க, வீட்லேயே இருப்பாங்க, இல்லை நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. நான் ஸ்கூல் நோட்ஸ் எழுதுறேன், நீட் புக்கு எழுதுறேன், நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், நோட்ஸ் எழுதுறேன். ஸோ இவங்க புக்ஸை எப்படி சேல்ஸ் பண்ண முடியாது? புக்ஸுக்கு ஜிஎஸ்டியே இல்லை. ஒன்று, புக்ஸை வந்து நீங்கள் புக்காக கன்வெர்ட் பண்ணி வைத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேல்ஸ் நடக்கும். இப்போதைக்கு ஃபிசிக்கல் புக்கை விட புக்கு நல்ல மேஸ் இருக்கு. ஸோ அதுக்குன்னு அமேசான் ஒரு KDP கிண்டில் டைரக்ட் பப்ளிஷ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. அதில் A to Z ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த ப்ரோக்ராம். இது 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 எனக்கு இந்த சர்வீஸ் தேவைங்கிறவங்க வந்து இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கை தான் இதை நாங்கள் கொடுக்கலான்னு இருந்தோம். பட் அந்த கொரோனா சுச்சுவேஷனால அது ஆன்லைனில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் வந்து ஒன்லி அமேசான் FBA ப்ரோக்ராம்.
ஒன் டே ட்ரைனிங் அமேசான் FBA ப்ரோக்ராம். ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் ஃப்ளோ. இது வந்து எப்படின்னா, இது யாருக்கு சூட் ஆகும்னா, நான் ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல இல்ல பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். எனக்கு வந்து நீங்க சொல்ற மாரி ப்ராடக்ட் எனக்கு ஒரு 2, 3 ஹவர்ஸ் தான் டைம் கிடைக்கும். அதுலேருந்து நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த FBA ப்ராசஸ்ங்கிறது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். நீங்க வந்து சப்ளையர்ட்டேருந்து டைரக்ட்டா அமேசான் வேர்ஹவுஸ்க்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா, நீங்க வெறும் சிஸ்டம்ல உட்காந்து ஒரு 2 ஹவர்ஸ் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங்லாம் பண்ணி உங்க உங்க ப்ராடக்ட்ட பூஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒன் டே ட்ரெய்னிங். முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ரூம் இல்ல ஆன்லைன் செஷன்ல தான் குடுக்கலான்னு இருக்கோம். 11 AM to 6 PM ஒன் டே ஃபுல் டே இருக்கணும். அதோட காஸ்ட் வந்து ₹1000. அப்புறம் அடுத்த ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா, ரீசெல்லர் அமேசான் அப்படின்னு பொருளே இல்லாம பொருள விக்கிறதுக்கு தான் இந்த ட்ரெய்னிங். எப்படின்னா, நான் ரீசெல்லர் ஆப்ஸ் நெறைய இருக்கு. மீஷோ, ஷாப் 101, லைம்ரோடு இந்த மாரி ரீசெல்லர் ஆப்ஸ் இருக்கு. லீபே கார்ட்டு, நெறைய ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. லோக்கல்லயும் நெறைய ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, நீங்க ஆர்டர் மட்டும் குடுங்க, நானே ஷிப் பண்ணிக்கிறேன் அப்படிங்குவாங்க. அவங்க கூட டை அப் வச்சுக்கிட்டு, ஆர்டர் வந்தா மட்டும் நீங்க வந்து அமேசான்ல சேல்ஸ் பண்ண முடியும். இத நான் Flipkartல ட்ரை பண்ணி பார்த்தோம். Flipkartல பண்ண முடியல. ஆனா Amazonல சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிய வச்சு ஒரு ட்ரெய்னிங் வச்சிருக்கோம். இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, ரீசெல்லர். நான் இன்வெஸ்ட்மென்ட்டே போட மாட்டேன். எனக்கு ரீசெல்லர் கான்டாக்ட்ஸ் இருக்கு. அவங்கள வச்சுட்டுன்னு நான் வந்து இல்ல எங்க கடையிலேயே பக்கத்து கடையில ஒருத்தர் பொருள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்ட்டேருந்து நான் எப்போ ஆர்டர் அவர்ட்டேருந்து பொருள மட்டும் வாங்கி நான் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிருவேன். ஆர்டர் வந்த அப்புறம் நான் அவர்ட்டேருந்து வாங்கி ரீசெல் பண்ணிருவேன். அப்படின்னு ரீசெல்லருக்கான ப்ரோகிராம் தான் இது. அதுவுமே ஒன் டே ப்ரோகிராம். ஸோ ₹1000 இது வந்து வெறும் அமேசான்ல மட்டும் தான் பண்ண முடியும். Flipkartல பண்றது கஷ்டம். ஏன்னா Flipkart வந்து கார்ட்ன்னு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அமேசான்ல வந்து லாஜிஸ்டிக்ஸ் வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல நம்ம இத பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 10த் ட்ரெய்னிங் வந்து 2 டே ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ட்ரெய்னிங் வித் லைவ் டெமோ. எங்களோட ப்ராடக்ட்ஸ் நாங்க எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்க எப்படி சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோல வச்சு, ஹவ் டு பிகம் அ சக்சஸ்ஃபுல் இ-காமர்ஸ் செல்லர் இன் அமேசான், Flipkart இந்த 2 மார்க்கெட் பிளேஸஸ்ல ஒரு பிகினர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த பிசினஸ்ல இப்பதான் நான் வரேன் கால் எடுத்து வைக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா 2 டேஸ் ட்ரைனிங். இது வந்து 1500. இது வந்து பிகினர் ட்ரைனிங் பிளஸ் அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங். இது வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து நான் வந்து எங்களோட சீக்ரெட் ரெசிபியை தான் நான் உங்களுக்கு சொல்லித் தர போறோம். நான் என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு, எப்படிலாம் இதுலேருந்து இந்த ப்ராடக்ட்டை முன்னாடி கொண்டு வரலாம், அந்த ட்ரிக்ஸை தான் சொல்லி தர போறோம். ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாம் சொல்லித் தருவோம். பட் நீங்க வரையில இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா, நம்ம ஆன் த ஸ்பாட்டே உட்காந்து உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, பிளஸ் அது இல்லாம அந்த 2 டேஸ் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு, இண்டிவிஜுவலா, பெர்சனலா ஒன் ஆன் ஒன் கான்டாக்ட் அந்த அந்த மாரி ஃப்ரீலான்ஸ் சப்போர்ட் அந்த மாரி டெடிகேட்டடா ஒரு பிரைம் சர்வீஸ் இருக்கும். அந்த 2 டேஸ் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு. ஸோ இதுதான் நாங்க மேக்கர்ஸ் சர்வீசஸ் மூலமா குடுக்குற சர்வீசஸ் அண்ட் ட்ரைனிங். பார்த்தீங்கன்னா, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும், உமன் ஆண்டர்பிரினர்ஸையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணுன்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பெய்ட் ட்ரைனிங் எல்லாம் ஒரு 50% டிஸ்கவுண்ட்ல குடுக்குறோம். ஸோ நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணையில நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கு, நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு இறங்குனீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உமன் ஆண்டர்பிரினர்ஸ் ஒரு 50% டிஸ்கவுண்ட். இப்போ ₹1000னா ₹500 நீங்க அதே ட்ரைனிங்க அட்டெண்ட் பண்ணலாம். அடுத்து உணரு என்னன்னா, இந்த ட்ரைனிங் நாங்க எல்லாத்துக்குமே அந்த 10 ட்ரைனிங் நான் சொன்னேன்ல, அது எல்லாமே ஃப்ரீயா குடுக்குறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கேன் பிரதர். இல்ல சிஸ்டர்ஸ்ன்னு நெறைய பேர் இருக்காங்க. அ எ எ எங்களுக்கு ஃபேமிலில இவ்வளோ பேரு, எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல அப்படின்னு ரொம்ப ஃபினான்ஷியலா டவுனா இருக்கவங்களுக்கு, நாங்க என்ன பண்றோம், இந்த ட்ரைனிங் எல்லாமே ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ல வளர்த்து விடணும் அப்படின்னு ஒரு போக்குல இந்த ட்ரைனிங் ஃப்ரீயா குடுக்குறோம். நீங்க என்ன செய்யணும்னா, இந்த இமெயில் அட்ரஸ்க்கு, வாட்ஸ்அப்புக்கு உங்களோட ஸ்டோரி சப்ஜெக்ட் லைன்ல மை ஸ்டோரி அப்படின்னு போட்டு உங்க பேர போட்டுட்டு, சின்ன வாய்ஸ் மெசேஜ் ஒரு ஒரு 2 மினிட்ஸ். எனக்கு இந்த மாரி இருக்கு பிரதர். நான் இந்த மாரி ஃபேமிலிலேருந்து வரேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன். என்னால சம்பாரிக்க முடியல. அப்பா இப்படி இருக்காங்க. அப்படின்னு உங்களோட ஸ்டோரிய வந்து ஒரு ஒரு ஃப் தமிழ்லயோ, இங்கிலீஷ்லயோ எதுலயோ எழுதி டைப் பண்ணியோ, இல்ல வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருந்தா வாய்ஸ் மெசேஜ்ல அனுப்புங்க. அப்புறம் இந்த ஸ்டோரிய பார்த்துட்டு நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு, உண்மையா நீங்க அப்படிதான் இருக்கீங்களான்னு ஒரு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து என்ன ட்ரெய்னிங் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ட்ரெய்னிங்ஸ்லாம் நடக்கையில உங்களுக்கு ஃப்ரீயா இன்க்ளூட் பண்ணிக்கிருவேன். நீங்க வந்து அந்த ட்ரெய்னிங்க ஃப்ரீயாவே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மென்ட் கூட பண்ண முடியாம நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பேக்வர்ட் கிளாஸ என்கரேஜ் பண்ணணும். அவங்கள ஆண்டர்பிரினர்ஷிப் என்கரேஜ் பண்ணணும்னா, இந்த 10 சர்வீஸும் ஃப்ரீயா பண்றோம். ஆ
சாரி. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே. போன செஷன்லயே கொடுத்துருந்தேன். அதே ஸோ நீங்க சீரியஸா எனக்கு இந்த ட்ரைனிங் வேணும், இந்த இதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. எங்க சப்போர்ட் டீம்லேருந்து யாராச்சும். ஒரு நிமிஷம், வாட்ஸ்அப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நான் பேசுறது